வண்டி எப்பல பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணலாம். நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். வண்டி பிக்கப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் எடுத்துக்கு வந்தீங்க பல்சர் பைக்கு. அந்த பைக்கை வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு கண்டிஷனை ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்பீங்க, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறதுல பெயிண்ட் கீட்டில் அடிச்சு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். என்னன்னா வந்து ஃபோர்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொன்னிருச்சு, அது போக டிஸ்பிளே எதுவுமே வேலை செய்யலை. எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே கொடுங்க, எனக்கு வந்து டிஸ்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் இதில் இருக்கிறதே கண்டிஷன் வந்து இரும்பு கடையில் எடுத்ததுனால கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக வந்து இந்த வண்டி வந்து தம்பி வந்து ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்த பைக் வந்து இன்ஜின் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த வண்டியில் வந்து இன்ஜின் நல்லா இருக்குது, எனக்கு இந்த இன்ஜினை மாற்றி கொடுறா, ஸ்வாப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். ஆனால் பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஸு ஃப்ரேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, இன்ஜினும் நல்லா இருக்கனால இப்போ அந்த வண்டியில் இருக்க ஸ்பேர்லாம் கலட்டி இந்த வண்டியில் லோட் பண்ணி இந்த வண்டியை ஓடுற கண்டிஷனுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் போவோம். லெட்ஸ் கட் இன்டு த வீடியோ. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான் இந்த வண்டியில் இருந்தது. இந்த கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம தம்பிட்டு வண்டியில் இருந்தது. பாருங்கள், இது வந்து டிஸ்பிளே வந்து நல்லா புது டிஸ்பிளே. இந்த மாதிரி டிஸ்பிளே டூமும் எல்லாத்தையும் வந்து இதில் அசம்பிள் பண்ணி தான் ரெடி பண்ணுவோம். வண்டியோட கண்டிஷனை பாருங்கள், ஃபுல்லாக வண்டியை பிரித்து வச்சிருக்கோம். இன்னுமே வண்டியில் பிரிக்க வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு ஏன் பிரிக்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டல அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு பிரிக்கிறலாம் காட்டல, கம்ப்ளீட்டாக வந்து வண்டியை பிரிச்சுட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் வண்டியை சுற்றி எப்படி கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத. இப்படி இருக்க வண்டியை நீங்கள் எப்படி மாற்ற போகிறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைலன்சரில் பாருங்கள் எவ்வளோக்கு டஸ்ட்டு உட்காந்துருக்கு அப்படிங்கிறத. டஸ்ட்டுங்கிறத மீன்ஸ் நான் வந்து எதை சொல்கிறேன்னா அந்த புகையை தான் சொல்கிறேன். அவ்வளோவுக்கு வந்து ஸ்மோக்கு தள்ளி இருக்கு வெளியில், அதனால தான் அப்படி இருக்குது. கழட்டிட்டு எவ்வளோ பார்த்து மச்சான், நல்லா இருக்கு. ஏடா இவ்வளோ டைட்டாக இருக்கு. திருச்சி ரொம்ப வருஷம் திருச்சி வண்டி எவ்வளோ பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணலாம். நம்ம தானே ஓட்ட போகிறோம், இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி எல்லா ஸ்பேரையுமே கலட்டிட்டோம். நமக்கு தேவையான ஸ்பேரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த 4K வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அந்த 4K நம்ம வேலை பார்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, மணி வந்து சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. விறுவிறுன்னு உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிடும். வாங்க ஃபிட்டிங்ஸை போட்டு வண்டியை வந்து ரோட்டில் ஓட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைலன்சரை வந்து இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா, இந்த சைலன்சர் தான் நம்ம இந்த வண்டிக்கு போட போகிறோம். அதுமாதிரி ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கு வந்து இது ஏற்கனவே இந்த ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வண்டியில் இருந்தது, இந்த அழுக்காக இருக்கிறது அது பெண்டு. அதுக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்க ஃபோர்க்கு கலத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய எவ்வளோ பெண்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீல் ஓகே சூப்பர், நம்ம அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மீட்ரு டிஜிட்டலு இந்த கீ செட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த எல்லா செட்டுமே மாட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். வண்டியை பாருங்கள் கண்டிஷனு. இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வண்டியில் வந்து பிரிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வண்டியில் பிரித்து இப்போ பாருங்கள் எப்படி நிற்கிது அப்படிங்கிறத. கிட்டு இதில் தெரியுமா கிரீஸ் தரவுறேன் சொன்னா தானே துரு பிடிக்காமல் இருக்குது. டிஸ்கவரி சேனலாக வச்சுருக்கோம். குமாரி அதை பாருங்க. இப்போ வந்து நட்டில் வந்து கொஞ்சமாக கிரீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏற்றிக்குவோம். ஏன்னா அந்த பிளான்ஸ் வந்து அலுமினியம் பிளான்ஸு. காலப்போக்கில் என்ன பண்ணால் அந்த அலுமினியம் அப்படிங்கிறது லைட்டாக உப்பு போட்ட மாதிரி உள் சைடாக கரெக்டாக வராது, ஃபுல்லாக டைட் ஆகிக்கிறோம். அதுக்காக லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம், கிரீஸ் போட்டுக்கிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நான் 6 மணிக்கு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு வசதியாக நமக்கு இல்லை. அதாவது லைட் வசதி இருக்குது, இப்போதைக்கு நமக்கு லைட்டு போட முடியல. அதனால் எப்படின்னா வீடியோ ஃபுல்லாக நான் முடிச்சிட்றேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து அதை காமிக்கிறேன். வண்டியை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நான் கடைசி சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலே ஆனதுனால நான் வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஃபிட்டிங்ஸ் போகிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டி வந்து ஓட்டுற கண்டிஷன் வந்து 2 நாளாக வந்து இப்போ செக் பண்ணியிருக்கோம். வண்டியில் எதுவும் ஃபால்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, திருச்சி வரைக்கும் வண்டி ஓட்டி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. பாருங்கள், இதில் வந்து என்னென்னா டிஸ்க்லாம் வந்து லாக் ஆகி போயிருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கில் வந்து ஓரிங் கிட்டு மாதிரி கேலிபர்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வண்டி வந்து டேங்க் வந்து பொத்து போச்சு அப்படிங்கிறனால இது வந்து நம்ம பழைய வண்டியோட டேங்க்கு, அந்த டேங்க் எடுத்து மாட்டிருக்கோம். நம்ம அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சில்வர் கலர் இன்ஜின், இது பிளாக் கலர் இன்ஜின். சைலன்சர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் உள்ள அதே சேம் சைலன்சர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வண்டியில் வந்து என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சோ அதே சேம் ஃபிட்டிங்ஸை தான் போட்டிருக்கோம். முன்னாடி ECU மாற்றிருக்கோம், உள்ளே இருக்க ECMலாம் மாற்றிருக்கோம். இந்த இதெல்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கியர் லிவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது தேஞ்சு போச்சு.
அதனால் நம்ம பழைய வண்டியில் இருக்க கியர் லிவரே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இருக்க ஃபிட்டிங்ஸ் தான் சைட் டோரு, அது மாதிரி ஸ்பீடாமீட்டர் சென்சாரு, டிஸ்பிளே இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒயரிங்லாம் கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சு. அந்த ஒயரிங் வேலையெல்லாம் பார்த்தோம். இந்த இதில் ஒயரிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு டிஸ்பிளேலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்க நான் வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. பக்க கண்டிஷனில் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம வண்டியை ஃபுல்லாகவே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கெலாம் வேலை பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். முதல்ல மீட்டர்லாம் கொஞ்சம் சரியாக வேலை செஞ்சுருக்காது, எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. பாருங்கள் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு செல்ஃப் அடித்தோம் அப்படின்னா ஒரே அடியில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்தளவுக்கு வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஜின் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஸ்மூத்தாகவும் பயங்கர இதுவாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம போகும்போது ஹெட்லாம்ப் எரிஞ்சிருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் போட்டிருக்கோம். சேம் அந்த வண்டியில் என்ன ஹெட்லாம்ப் இருந்துச்சோ அதே தான் போட்டிருக்கோம். இதுதான் எல்இடி பார்க்கலாம் எல்இடி ஹெட்லாம்ப் போட்டிருக்கோம். கண்ணுலையும் இருக்க ப்ளூ லைட்டையும் மாற்றிட்டோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளஸ்டருமே எரிய ஆரம்பிச்சிச்சு. டிமோ பிரைட்டு எல்லாமே எரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிமோ பிரைட் எல்லாமே எரியுது. நம்ம வந்து டேரெக்டாக தண்ணி மட்டும் போட் பண்ணிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஜென்ரலாக தண்ணி எடுத்து ஊற விட்டுறலாம் வண்டியை. இந்த ஆயிலெலாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த கன்னை வந்து நல்லா பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கண்ணை வந்து பாயிண்ட்டாக வச்சுட்டு நல்லா வச்சோம் அப்படின்னா அந்த ஆயிலும் கிரீஸெல்லாம் கீழே கொட்டிடும். இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து வண்டியில் இருக்க ஆயில் கிரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து சோப் போட்டு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி பம்பு சர்வீஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்பு பவுடர் நீங்கள் உள்ளே அள்ளி போட்டுட்டு கையில் கலக்க வேண்டாம். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. இந்த பம்பு வந்து டேரெக்டாக வந்து பவுடர் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா வந்து சூப்பராக எக்ஸலண்ட் ஆகும். எக்ஸலண்ட். ஓகே நண்பர்களே, நாங்கள் வண்டியை கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துருவோம், க்ளீன் பண்ணிடுவோம். தம்பி இங்கே சோப்பு போடுறான், நம்ம ஆப்போசிட்டில் போய் போடுவோம். சோப்பு தெரியும், இந்த கேமராமேன் என்ன சொல்லுவேன்னு தெரியும் எனக்கு. நீ ரைட் ஏரியா கவர் பண்ணிக்க, நான் லெஃப்ட் ஏரியா கவர் பண்ணிக்க. வீல்லாம் அப்படியே பல 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 பழம் மின்னானோ. அண்ணே உங்கள் கைப்பட்டா வெள்ளி பித்தளை பாத்திரம்னா அலுமினிய பாத்திரம்னா வெள்ளி பாத்திரம் மின்னுதுண்ணே. இந்த சைடு நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வண்டிக்கு சோப் போட்டு முடிச்சிட்டோம். சுற்றி பாருங்கள் வண்டிக்கு எவ்வளோ சோப் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி கையை வலிக்குது. போட போகிறோம்னா இந்த மாதிரி பாயிண்ட் அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அடிக்கிறதுனா லைட்டாக வந்து இப்படி பூ மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்க நல்லா பூ மாதிரி தெரியும், கையில் பட்டால் கூட எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி பூ மாதிரி வச்சுக்கிட்டு வண்டி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்க பாருங்கள். பக்க கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து தம்பி வந்து டிரைவிங் போகிறான். எடுத்துகிட்டு போடா, எடுத்துகிட்டு போ. புயல் மாதிரி போகிறாரு, அப்படியே புல்லட் மாதிரி வந்தீங்க. நம்ம தம்பி வந்து இந்த சைடில் போய்ட்டு இந்த சைடில் வந்துட்டேன். வண்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ கேட்போம். குமார் வண்டி எப்படி இருந்துச்சு சொல்லு, ரிசல்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வண்டி பிக்கப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சூப்பர். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. தம்பி வந்து ஓடிட்டு போயிட்டு வந்துட்டான். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்.
இன்ஜின் நம்ம அந்த வண்டியை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஜின் ஆல்ரெடி தம்பி யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் வந்து இருக்குது. அந்த இன்ஜினை வச்சு தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். இனி இந்த இன்ஜினை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா, பை பாய்.